நாளைக்கான ப்ரோமோல அந்த மாதிரி பொறுத்து பொறுத்து பார்த்த ரோகிணி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எதையும் மறைக்க வேண்டாம், எல்லா உண்மையும் சொல்லிடலாம். அதாவது முத்துவோட வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடியே வச்சு எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து வேகமாக ஹாஸ்பிட்டலில் இருந்து, அதாவது ரோகிணியோட அம்மாவுமே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி உன்னை பற்றின எல்லா ரகசியத்தையும் சொல்லிடு, ரொம்ப நாள்லாம் மறைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு இந்த மிகப்பெரிய பிரச்சனை நடக்க தான் செய்யும். அந்த பிரச்சனை இப்போவே நடந்துட்டு போகட்டும், அப்புறமா நீ இந்த மாதிரி நீ எதை நினைச்சும் பயப்பட தேவை இருக்காது அதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ரோகிணி பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வர வழியில் ஒரு பொண்ணு ஒரு ஃபேமிலியை சேர்ந்து திட்டி இந்த மாதிரி நீ இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கும் போல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எதையுமே மறைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணோட கணவர்கிட்ட அந்த மாதிரி எல்லா உண்மையும் சொல்லியிருக்கும் போல, இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணேன் ஆனால் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும் போல. அந்த பையன் அவங்க வீட்டில் சொல்ல அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து போக சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி ரோகிணி என்னடா லவ் பண்ணதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம செஞ்ச விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை விட்டு வைக்க மாட்டாங்க, வெளியில் வரைக்கும் துரத்தி அடிப்பாங்க. அதனால இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், இப்போ கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை இப்படி பயந்து தான் போகுமா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.